காப்பீடு இல்லாம ஒரு கமர்ஷியல் வண்டியை ஓட்டுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விபத்து நடந்தா கூட நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிடும். பெரிய அளவுல பண நஷ்டம், தலைவலியான சட்ட சிக்கல்கள்னு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால இன்னைக்கு நம்ம கமர்ஷியல் வண்டிகளுக்கான இன்சூரன்ஸை பத்தி ரொம்ப தெளிவா, அதே சமயம் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த இன்சூரன்ஸ் விஷயத்தை புரிஞ்சிக்க சட்ட விதிகள்ல ஆரம்பிச்சு பாலிசி வகைகள், பிரீமியம் எப்படி கணக்கிடுறாங்க, கூடுதல் பாதுகாப்புகள், பாலிசி ரினியூவல், அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனா எப்படி கிளைம் வாங்குறதுன்னு ஒரு இன்சூரன்ஸோட முழு பயணத்தையும் நாம இப்ப வரிசையா பார்க்க போறோம். முதல்ல சட்டமும் நம்ம வாகனமும். இதுல நாம எந்த சமரசமும் செஞ்சிக்க முடியாத அடிப்படை சட்ட விதிகளை பத்தி பார்க்கலாம். ரூ. 7,50,000. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1988 மோட்டார் வாகன சட்டப்படி ரோட்ல போற எந்த வண்டியா இருந்தாலும் குறைந்தபட்சம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். உங்க வண்டியால வேற ஒருத்தருக்கோ அவங்க வண்டிக்கோ இல்ல அவங்க சொத்துக்கோ ஏதாவது சேதம் ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடிய அதிகபட்ச இழப்பீட்டு தொகை இதுதான். அதே மாதிரி கட்டாய தனிநபர் விபத்து காப்பீடுன்னு ஒன்று இருக்கு. அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் கவர். ஒருவேளை வண்டி ஓட்டுநருக்கோ இல்ல ஓனருக்கோ விபத்து நடந்து நிரந்தர ஊனமோ இல்ல எதிர்பாராத விதமா இறப்போ ஏற்பட்டா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் மொத்தமா ஒரு தொகையை இழப்பீடா இந்த பாலிசி கொடுக்கும். இப்போ சட்ட விதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து காப்பீடு திட்டங்களோட வகைகள் பத்தி பார்க்கலாம். நம்ம பிசினஸ பாதுகாக்க என்னென்ன கவசங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்ட் பார்ட்டி பாலிசிக்கும் காம்ப்ரஹென்சிவ் பாலிசிக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கிறது தான். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் உங்களை மத்தவங்க போடுற கேஸ்லேருந்து மட்டும்தான் காப்பாத்தும். ஆனா ஒரு விரிவான, அதாவது காம்ப்ரஹென்சிவ் பாலிசி இருந்தா மட்டும்தான் விபத்து நடக்கும்போது உங்க சொந்த லாரியோ காரோ இல்ல பஸ்ஸோ அதை சரி செய்யற செலவை இன்சூரன்ஸ் கம்பெனி ஏத்துக்கும். நீங்க என்னதான் விலை உயர்ந்த பாலிசி எடுத்திருந்தாலும் சில விஷயங்களை பண்ணா உங்க கிளைம் உடனே ரிஜெக்ட் ஆகிடும். லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது, குடிச்சிட்டு ஓட்டுறது, இல்லனா வண்டியை சட்டவிரோதமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது, இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இதை கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்போ பிரீமியம் கணக்கீட்டுக்கு வருவோம். நாம கட்டுற பணம் எங்க போகுது, அதை எப்படி கணக்கு பண்றாங்கன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ்னாலே பலருக்கும் குழப்பத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை இந்த ஐடிவி தாங்க. அதாவது இன்சூர்ட் டிக்ளார்ட் வேல்யூ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் உங்க நிதி பாதுகாப்போட உச்ச வரம்பு. உங்க வண்டி திருடு போயிட்டாலோ இல்ல டோட்டலா டேமேஜ் ஆயிட்டாலோ கம்பெனிக்காரங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகையே இதுதான். வண்டியோட ஷோரூம் விலையில இருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டு இதை கணக்கிடுவாங்க. தேய்மானம் பத்தி பேசும்போதே நாம ஏத்துக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை இருக்கு. வெறும் 5 வருஷத்துல ஒரு வண்டியோட இன்சூரன்ஸ் மதிப்பு சரிபாதியா குறைஞ்சிருது. அதாவது 50% காலி. அதுவே 12 வருஷம் ஆச்சுன்னா அதோட மதிப்பு 75% வரைக்கும் அதல பாதாளத்துக்கு போயிடும். இது ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய விஷயம். நீங்க கிளைம் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி முழு பில்லையும் கட்ட மாட்டாங்க. ஒரு சின்ன தொகைய நீங்க தான் உங்க பாக்கெட்ல இருந்து கட்டணும். இதுக்கு பேரு தான் கட்டாய விலக்கு, அதாவது கம்பல்சரி டிடக்டிபிள். ஆனா நீங்க ரொம்ப சேஃபா வண்டி ஓட்டுறாளா இருந்தா தன்னார்வ விலக்குன்னு ஒண்ண தேர்ந்தெடுக்கலாம். இதுல கிளைம் பண்ணும்போது கொஞ்சம் அதிக தொகையை நானே கட்டிக்கிறேன்னு நீங்க முன்னாடியே ஒத்துக்கிறீங்க. இப்படி பண்றதால நீங்க வருஷா வருஷம் கட்டுற பிரீமியம் தொகை கணிசமா குறையும். இது உண்மையில ஒரு சூப்பரான உத்தி தான். இந்த சாதாரண பாலிசிகள்ல தேய்மானத்தோட தாக்கம் அதிகமா இருக்கிறதால அதை சரி கட்ட நம்ம சில ஆட்-ஆன்ஸ், அதாவது கூடுதல் பாதுகாப்புகளை எடுத்துக்கலாம். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். நம்ம பாக்கெட்ல இருந்து பணம் போறதை தடுக்க சில பவர்ஃபுல்லான ஆட்-ஆன்கள் இருக்கு. ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ், ஜீரோ டெப்ரிசியேஷன், அப்புறம் கன்சியூமபிள்ஸ் கவர். உதாரணத்துக்கு இந்த கன்சியூமபிள் கவர் உங்ககிட்ட இருந்தா வழக்கமா இன்சூரன்ஸ்ல வராத நட்டு, போல்ட், இன்ஜின் ஆயில் செலவுகளை கூட கம்பெனியே ஏத்துக்கும். இது உண்மையிலே ரொம்ப பெரிய ரிலீஃபா இருக்கும். விபத்துல வண்டி சுத்தமா யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போறத கன்ஸ்ட்ரக்டிவ் டோட்டல் லாஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்திலேயோ இல்ல வண்டி திருடு போயிட்டாலோ ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ், அதாவது ஆர்டிஐ அப்படிங்கிற ஆட்-ஆன் உங்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனா இருக்கும். இதை தேய்மானத்தெல்லாம் கணக்கிலே எடுத்துக்காது. வண்டி வாங்கும்போது நீங்க கொடுத்த முழு ஆன்ரோடு விலையையும் அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், புதுப்பித்தல் மற்றும் காலாவதியான பாலிசிகள். இங்கேதான் டைம் ரொம்ப முக்கியம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி புது டூ வீலருக்கோ காருக்கும் லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா கமர்ஷியல் வண்டிகளை பொறுத்த வரைக்கும் வருஷா வருஷம் எந்த ஒரு தாமதமும் இல்லாம கண்டிப்பா பாலிசியை ரினியூ பண்ணியே ஆகணும். இதுல எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க. நோ கிளைம் போனஸ் இல்லனா NCBயை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வண்டி ஓட்டும்போது விபத்து எதுவும் பண்ணாம இருந்தா வருஷத்துக்கு 20ல இருந்து 50% வரைக்கும் பிரீமியம்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனா இது வண்டிக்கு சொந்தமானது கிடையாது, வண்டியோட ஓனருக்கு சொந்தமானது. அதாவது பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்கினாலோ இல்ல வேற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாறினாலோ இந்த டிஸ்கவுண்ட்டை நீங்க அப்படியே தூக்கிட்டு போகலாம்.
ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உங்க பாலிசி முடிஞ்சு 90 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்க பல வருஷமா ரொம்ப உஷாரா வண்டி ஓட்டி சேர்த்து வச்ச அந்த நோ கிளைம் போனஸ் டிஸ்கவுண்ட் மொத்தமா நிரந்தரமா அழிஞ்சிடும். அதனால பாலிசிய கரெக்ட் டைமுக்கு ரினியூ பண்றது உங்களோட பல ஆயிரங்களை மிச்சப்படுத்தும். சரி, நாம எடுத்த இந்த கவசங்கள்லாம் வேலை செய்தான்னு பார்க்கற நிஜமான தருணத்துக்கு வந்துட்டோம். விபத்து நடந்தா எப்படி கிளைம் பண்றது? ஆக்சிடென்ட் ஆனாலே பயங்கர டென்ஷனா இருக்கும் இல்லையா? அந்த பதற்றத்தை குறைக்க கேஷ்லெஸ் கிளைம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் போலீஸ்க்கும் தகவல் சொல்லுங்க. அப்புறம் சர்வேயர் வந்து பாப்பாரு. அங்கீகரிக்கப்பட்ட கேரேஜுக்கு வண்டியை கொண்டு போனா பில்ல இன்சூரன்ஸ் கம்பெனியே டைரக்டா உங்களுக்கு கட்டிடுவாங்க. நீங்க உங்க கட்டாய விலக்கு தொகையை மட்டும் கட்டினா போதும். எவ்ளோ ரிலாக்ஸ்டா இருக்கு பாருங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா ஒரு 7 வேலை நாட்களுக்குள்ள கம்பெனிகள் கிளைமை செட்டில் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கு பாலிசி பேப்பர், ஆர்சி புக், டிரைவிங் லைசென்ஸ் இதெல்லாம் ரெடியா இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், திருட்டோ இல்ல பெரிய விபத்தோ நடந்தா போலீஸ் எஃப்ஐஆர் கண்டிப்பா தேவை. கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். தேய்மானத்திலிருந்து உங்க கமர்ஷியல் வண்டி முழுசா பாதுகாக்கப்பட்டிருக்கா? பாலிசியை டைம்க்கு ரினியூ பண்ணாம உங்களோட ஒட்டுமொத்த பிசினஸையும் ரிஸ்க்ல வச்சிருக்கீங்களா? யோசிங்க. ஏன்னா உங்க வாழ்வாதாரமே இந்த வண்டிகளையும் அதோட இன்சூரன்ஸையும் தான் நம்பி இருக்கு. அதனால இன்னைக்கே உங்க பாலிசி எப்போ முடியுது, ஐடிவி மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்க. தேவையான ஆட் ஆன்களை சேர்த்து உங்க பிசினஸை ஸ்ட்ராங்கா பாதுகாத்துக்கோங்க.